ஸோ அடுத்த மேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற மேட்ரு இன்னும் மோர் குரூஷியலான ஒரு மேட்ரு தக் லைஃப் ஓட. அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக தனியாகவே ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். நம்ம வந்து ஜென்ரலாகவே இந்த டேஸில் ஆர்வி பிகமிங் ஃபெனட்டிக்ஸாக நம்ம ரொம்ப மாறிட்டோம். அதாவது நம்ம வந்து ஃபெனட்டிக்ஸ் அப்படின்னா எக்ஸாக்டான ரொம்ப வெறி கொண்டவர்களாக மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்து மேலே பயங்கர வெறி கொண்டு மாறி இருக்கும். அதுவும் குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து அவங்க மொழி மேலே, தாய்மொழி மேலே பயங்கரமான ஃபெனட்டிக்ஸாக மாறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது கண்மூடித்தனமாக அது ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஊரில் ஏன்னா ரீசெண்டாக இந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறேன். அதாவது அரசு அலுவலகத்தில் நீ பேசலைன்னா அது தப்பு, ரைட்டு, நீ வந்து வர்றவங்களுக்கு. ஆனால் ரோட்டில் போகிறவன் ஆட்டோவில் ஏறினா உனக்கு தெரியாதா, ஏன் தெரியாதுன்னு போட்டு அடிக்கிறாங்க, பிரச்சனை வருது. ஒரு போர்டு இருந்துச்சுன்னா அதை போய் நீ மாற்று அப்படின்னு பிரச்சனை. ஸோ ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக அந்த நகரம் வந்ததுக்கு காரணமே எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி வளர்ந்ததுனால தான் அது அவ்வளோ பெரிய ஒரு சிட்டியாக வந்துச்சு. இன்னைக்கு வந்து அகெயின் வந்து இல்லை இது என்னோடது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த சிட்டி வந்து கம்ப்ளீட்டாக அதை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து திடீர்னு இங்கேருந்து இந்த பெங்களூர் போகணுன்னா ஒரு பயம் இப்போ நம்ம ஆட்களுக்கெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல இல்ல இதுக்கு முன்னாடியுமே நம்ம இந்த ஆர்சிபி இந்த மேட்டர் எல்லாம் பத்தி பேசும்போது நான் சொல்லுவேன், எல்லா சைட்லயும் டாக்ஸிக் ஃபேன்ஸ் இருக்காங்க, சில பேர் ரொம்ப வெறித்தனமா பண்றாங்க, புள்ளி பண்றாங்க, இது பண்றாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினப்ப பெங்களூர்ல இருக்கிற கர்நாடகால இருக்கிற நிறைய தமிழ் பீப்புள் வந்து சொன்னாங்க, நீங்க இங்க பேசுறதுக்கும் அங்க நடக்கிறதுக்கும் வேறையா இருக்கு. அங்க ஒருவேளை ஆர்சிபி மேட்ச் ஜெயிச்சிருச்சு சிஎஸ்கேவோட அப்படின்னா அங்க இருக்கிறவங்கள பயங்கரமா புள்ளி பண்றது, இல்ல இந்த ஜெயில் ஜெர்சி இது பண்றது, அதை ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா கொண்டு போறது, அக்ரெசிவா கொண்டு போறதுன்னு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் அதேதான். ஒரு மொழி மேலேயும் அந்தந்த ஒரு மொழி பற்றுன்றது இருக்கலாம், அது ஒரு வெறியா மாறும்போது அண்டு எல்லா ஊர்லயுமே என்னன்னா அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரிதான் ஒரு வரலாறு எழுதப்படும். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்ப நாங்க தான் பெரிய நாடு, நாங்க தான் அந்த போர்ல ஜெயிச்சோன்னு இவன் சொல்லுவான். அவன் வந்து இல்ல நான் தான் ஜெயிச்சேன்னு இவன் சொல்லுவான். எவன் ஆக்சுவலா ஜெயிச்சான்றது யாருக்கும் தெரியாது. அந்தந்த ஊர்ல யாரு படிச்சிருக்காங்களோ. இது இந்த லாங்குவேஜ் இஷ்யூவே நான் வந்து கேட்டேன், இந்த பாம்பு ராணின்பாங்க எங்க ஊர்ல, அதை வந்து வேற ஊர்ல சாம்பு ராணின்பாங்க. எனக்கு என்னன்னா இதை போய் சாம்பு ராணின்றாங்களேன்னு எனக்கு வியடா இருந்தது. அவங்களுக்கு என்னடா இதை பாம்பு ராணின்றன்னு வியடா இருந்தது. அந்த மாதிரி நாம எதை பார்த்து எதை படிச்சு வளர்ந்துருக்கோமோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கும். இன்னொன்னு ஆக்சுவல் வரலாறை ஏத்துக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. இப்போ என்னோட தாத்தா வந்து ஒரு 100 ரூபா கடன் வாங்கினாரு அப்படின்றது ஃபேக்ட்னா, எங்க தாத்தாவை பத்தி நீ எப்படி சொல்லலாம், அவரெல்லாம் யாருக்கிட்டே கையேந்தவே மாட்டேன் அப்படின்னு நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அது இப்ப மேட்டரே கிடையாது. நான் வந்து இதுக்கப்புறமா கடன் வாங்குறேன்னா வாங்கலையா, நான் நல்ல வேலைக்கு போறேன்ன்றது என் கையில இருக்கு. ஸோ வரலாறை பேசி பேசி ரொம்ப அதுல எமோஷனல் ஆகிறதுக்கும் இதுவே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச புரிதல் படி தமிழ் வந்து ஓல்டஸ்ட் லாங்குவேஜ்னு உலகம் ஃபுல்லா அறியப்பட்ட ஒண்ணு. அதோட கிளை மொழியா இது வந்துச்சுன்றது. இன்னொன்னு இத வந்து ஒரு பிரச்சனையா கூட அவர் சொல்லல, இத ஒரு சகோதரத்துவம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு. நானும் அவர் அப்பா இவங்க எல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி மாதிரி. அவரோட ஸ்டைல் தான் தெரியுமே, அது ஒரு அடிஷன், அவ்வளவுதான். அங்க அவரு எனக்கு வந்து சகோதரர் மாதிரி. இன்னும் சொல்ல போனா எங்களோட மொழி கூட வந்து ஒரு சகோதர மொழி மாதிரிதான், அதுல இருந்து வந்ததுதான் இது. அவ்வளவுதான். அது போற போக்குல சொன்னது. அத வந்து இவ்வளவு பொலிட்டிக்கல் ஆக்கி அதை வந்து ஒரு அந்த முதலமைச்சர் சொல்றது, அதுக்கு ஒரு கட்சி வந்து இது பண்றது, அதுக்கு ஒரு கேஸ் போட்டு அவர் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேடா இருக்கு நமக்கு பார்க்க. அது எல்லாத்துக்கும் மேல நேத்து ஜட்ஜு சொன்னதுதான், இது ஒரு மேட்டரா, இதுக்கு எதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டு போயிட வேண்டியதானே, இதுல என்ன ஈகோ பாக்குறீங்க. ஜட்ஜு சொல்றாரு. ஜட்ஜு வந்து இதுக்கு தீர்ப்பு கொடுக்கறதா ஜட்ஜே தவிர, ஜட்ஜு வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு அதுல என்னன்னா அவர் பேசுனது எவ்வளவோ என்ன, எப்படி நீ இவ்வளவு அபத்தமா ஒருத்தர் எப்படி பேசுவாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலிஜியன் வைஸ் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர்ஸ்லாம் இருக்கும். இல்ல இந்த இடத்துல வந்து இவங்களை இந்த மதத்தவர்களை இதை சொல்ல வச்சாங்க அப்படிலாம் இருந்தா அதுல என்ன தப்பு இருக்கு, சொல்லிட்டு போட்டுமே. அவர் எப்போதுமே சோ அந்த மாதிரி இருந்ததெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஒரு பேசிக் காமன் சென்ஸா எல்லாருக்குமே இது புரியும்னு நினைக்கிறேன். நீ அதாவது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கணவர்கள்லாம் வந்து தப்பே பண்ணலைனாலும் பரவாயில்லப்பா விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா தான்ப்பா நல்லா இருக்குன்ற மாதிரி.
ஏன்பா அவர் தப்பாவே ஒண்ணும் சொல்லலன்ற, தப்பு பண்ணலன்னா என்ன அவனுக்கே மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறது. கேட்கறதுல என்ன, அவர் மன்னிப்பு கேட்கறவன் பெரிய மனுஷன் நேரில் கேட்க வேண்டியதானே அப்படின்னு. ஏன்பா தப்பே பண்ணாத எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவரும் இதுல ஸ்ட்ராங்கா நின்று இருந்தாரு. நல்லா இருக்காரு. ரொம்ப நிறைய பேர் அட்டகாசம். வந்து ரியல் இதுல தக் பேக் லைஃப். அடிச்சிருப்பாங்க, நிறைய பேர் இதுல பேக் ம். அடிச்சிருப்பாங்க. நான் நிறைய பேருக்கு இந்த வருத்தம் இருக்கும், அவரு வேற ஒன்னு சொல்லிட்டு அரசியல்ல இப்ப வேற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. ஆனா இப்ப அவர் பேக் அடிக்காம இருக்கிறதுக்கு அந்த நிலைப்பாடும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் ஆமா. நினைக்கிறேன். எனக்கு நான் என்ன பயந்தேன், இவரு வந்து சாரி சொல்ட்டாருன்னா யாருக்குமே பிரச்சனை இல்ல. படம் ரிலீஸ் ஆயிருக்கும், பயங்கரமா ஓடி இருக்கும்ன்றது. சாரி சொல்லிட்டாப்லனா நம்ம ஊர்க்காரங்க இவர ட்ரோல் பண்ணி இவர நீ இவ்வளவுதான்யா அப்படின்ற மாரி ட்ரோல் பண்ணியே இவர ஒரு மாரி இது பண்ணி விட்டுருந்திருப்பாங்க. பட் குட் தட் அவரு அது பண்ணல. அண்ட் அது ஒரு மாரி போட்டு திருப்பி அந்த ஒரு கடிதம் போட்டதுக்கும் ஒரு ஸ்டூபிடான ஒரு பதில். ஏன்னா அவங்க யார்ரா நீங்க அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. இது எங்க நான் பொருத்தி பார்க்குறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த நானும் அப்ப இந்த அந்த அளவுக்கு மேபி அப்ப இருந்த மெச்சூரிட்டி, இப்ப இருந்த மெச்சூரிட்டின்னு யோசிச்சு பார்க்குறேன். ஒரு கன்னடா ரீமேக் ட்ரோல் ஒண்ணு நான் போட்டேன். ம். தமிழ் டூ கன்னடா ரீமேக் ட்ரோல் போட்டேன். அந்த ட்ரோல் வந்து வித்தின் 1 ஹவர்ல வந்து நம்ம சேனல்லயே ஆக்சுவலா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெர்ஃபார்மிங் வீடியோஸா இருந்தது அந்த சேனல்லயே. நம்ம சேனல்லயே. போட்ட 1 ஓகே. மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 40,000 வியூஸ் போச்சு அந்த வீடியோ. ஓகே. அப்லோட் பண்ணி 1 மணி நேரத்துல 40,000 வியூஸ். அது எப்பயும் போல தான் ஒரு ட்ரோல். அந்த வீடியோ வந்து வித்தின் ஒரு அன்னைக்கு நான் போட்டு ஒரு 4, 5 ஹவர்ஸ்க்குள்ள 1,00,000 வியூஸ் தாண்டிருச்சு. எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு கன்னடா யூடியூபர் ஒருத்தன் என்ன பண்றான், லிட்டரலா எனக்கு வந்து த்ரெட் விட்டான். ஓகே. ஓகே. டேய் நிம்கா அப்படின்ற மாரி போட்டு அவ்வளோதான்டா சொல்லிட்டேன். ஸோ நீ நீ யார் தெரியுமா? யார் தெரியுமா? அவர்லாம் யார் தெரியுமா? அப்படின்னான். அப்ப சொன்னேன், இது வந்து எனக்கு அவர் பர்சனலா மேபி அந்த நடிகர்கள பத்தி இண்டிவிஜுவல் தெரியாது. இவரு யாரு என்னன்றதெல்லாம் தெரியாது. அந்த படத்துல இத எப்படி ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க, இவ்ளோ ஃபன்னியா இருக்கே! அவ்வளோதான் அந்த விஷயமா. இன்ஃபாக்ட் அந்த டைம்ல ஒரு 4, 5 யூடியூப் சேனல்ஸ் இத பத்தி ட்ரோல் வீடியோஸ் நெறையா ரீமேக் ட்ரோல் போட்டாங்க. அதுல எல்லாத்துக்குமே ஃபுல்லா கர்நாடகாக்காரங்க வந்து திட்டி தீர்த்துட்டாங்க. என்னைய வந்து என்டையர் ஃபேமிலிய டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப அப்யூசிவா பேசினாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், நெறைய நம்ம ஊருக்காரங்க வந்து தமிழ் ஆட்கள் வந்து பர்சனலா நம்ம அண்ணா தயவு செஞ்சு அந்த வீடியோவை எடுத்துருக்கண்ணா, இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லிடுங்க. ஏன்னா இங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம்னா இது வந்து தேவையில்லாம 2 ஊருக்கு இடையில ஒரு பிரச்சனையா அவங்க எங்களை தான் நாளைக்கு டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சவங்க. அப்புறம் நான் வந்து ஒரு 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 வருத்தம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். இட் வாஸ் லைக் நான் அந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ 2 lakhs வியூஸ் போயிடுச்சு. ஒரு ஈவினிங் அப்லோட் பண்ண மறுநாள் காலையிலேயே நான் ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு யூடியூபர் எனக்கே இப்படியானப்பட்ட ஒரு நிலைமை வர்றப்போ இவருக்கு உண்டான அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்றாருன்றப்போ இவர்கிட்ட வந்து நிச்சயமா நம்ம கத்துக்கணும்யா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லா ஊர்லயுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு தோணுது. நம்ம வந்து ஆமா. இப்ப இதே பெங்களூர்ல தான் எவ்வளோ எலைட்டான, எவ்வளோ பயங்கர கல்ச்சரலாவும் இருந்துட்டு, ஆனா முன்னேறியும் இருக்கிற, படிச்ச டாப் மோஸ்ட் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்ப இங்க என்னன்னா, இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்கட்டும், ஒரு சில குரூப்ஸா இருக்கட்டும், ஒரு சில பேர் முன்னேறிடக்கூடாது, அவன் வேற விஷயங்கள பேசிறக்கூடாதுன்றதுக்காக இப்படி அமுக்கி வச்சிருக்காங்களோ, ஆமா அந்த மாரி அங்கேயும் பண்ணப்படுது. இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க. ஆமா ஸோ ஆமா. பொத்தாம் பொதுவா எல்லாரும் அப்படின்னும் நம்மளால சொல்லிட முடியாது. பட் இது ஒரு அது பர்பஸ்ஃபுல்லா நிச்சயம். என்ன விஷயங்கள் பேசணும், யார எந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனுக்குள்ள அவங்கள அறியாமலே அவங்க மாட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதுல கரெக்ட் இருந்து என்னன்னா, கரெக்ட். இப்ப நீங்க வந்து வேற ஒரு கண்ட்ரில இருக்கீங்க. இப்ப அங்க உங்கள மோஸ்ட்லி வேற கண்ட்ரியோட ஆளா தான் பார்ப்பாங்க. ஆமா இப்ப உங்களுக்கு ஒரு அப்ரஷனோ ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா, அது கண்ட்ரி சார்பாவோ, இல்ல ஒரு கலர் சார்பாவோ நடக்குது. இப்ப நம்ம இங்க இருக்கும்போது, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளன்னு இருக்கும்போது, நீ வந்து சவுத் தமிழ்நாடா? இல்ல நார்த் தமிழ்நாடா? நீ அந்த நான் ஊரா? அந்த தமிழ்நாடு ஊரா? தான். அந்த ஊர்ல என்ன ஆளுங்க? அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப வேற ஸ்டேட்டுக்கு போம்போது, நம்மளோட லாங்குவேஜ வச்சு பார்க்குறாங்க. சோ இது எங்க போனாலும் அடுத்தடுத்துன்னு இருக்கும்போது, அடுத்து அடுத்து போயிட்டே தான் எண்ட் இருக்கும். ஆஃப் த டே மனுஷனா மனுஷனா பார்க்கணும் அப்படின்ற ஆங்கிள்ல இருக்குனாலும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அது மேலலாம் உங்களுக்கு பற்று இருக்கா? இல்ல வெறி இருக்கா? அத வச்சு அடுத்தவன நீ வந்து என்னவா பார்க்குற? அப்படின்ற புரிதல்ல வந்து நெறைய மாற்றம் ஏற்படணும். நம்மளும் அத பண்ணக்கூடாது. அது சின்ன லெவல்ல தானே பண்றோம் அப்படின்றதுனால ஆமா. நம்மளும் பண்ணிறக்கூடாது பண்ணக்கூடாது. அத. நிச்சயமா 100%. இப்ப அதே ஊர்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு படம் இந்த மாரி தப்பான ஆட்கள் வந்து ஒரு நியூட்ரலா இருக்கிற மக்களையுமே மாத்தி வச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஒரு மாரி மாத்தி இதுதான் உண்மை நம்ப வச்சு, இல்ல இப்ப அந்த ஊர் இப்ப இந்த படத்த வந்து மக்கள்ட்ட போய் நிஜமாவே போய் கேட்டா, மக்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இதே கருத்த சொல்லுவாங்கன்னு நிச்சயமா
கருத்து சொல்ல மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. இது ஒரு விஷயமாயா, அவர் நல்லா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ இதை வச்சு எடுக்கிற ஒரு பொலிட்டைஸ் பண்ணி அதில் ஒரு மைலேஜ் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஊர்ல இருக்கிற கட்சிகள் தான். ஆக்சுவலா 2 பேரும் தான், ஆளுங்கட்சியும் அதை பண்ணது, எதிர்கட்சியும் பண்ணது. அதை சுத்தி இருக்கிற கிளை அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதை பண்றாங்க. பட் இதுல சேட் பார்ட் என்ன அப்படின்னா, இவருக்கு யாருமே வந்து குரல் கொடுக்கல அப்படின்றது ஒரு சேட் பார்ட். எக்ஸப்ட் சீமான் மட்டும்தான். அவரு எல்லா அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு, அவர் இதுக்கு வந்து இது மன்னிப்பு கேட்கணும், உண்மைதானே அப்படின்னு சொன்னாரு. நான் எதிர்பார்த்தது எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்தா வரும்னு பார்த்தேன். இது என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்டேட் பார்ட்டி சில பேரால ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியுது. இந்த காவேரி இஷ்யூ எதுவா இருக்கட்டும், இல்ல இந்த லாங்குவேஜ் இஷ்யூஸா இருக்கட்டும், ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிற பார்ட்டிஸ், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அவங்களால என்னன்னா இங்க ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மேட்டர் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அங்க பிளஸ்ஸா பார்க்கப்படுற ஒரு மேட்டர் இங்க மைனஸா பார்க்கப்படுதுன்றனாலதான் இந்த ஸ்டாண்டே அவங்க எடுக்க மாட்டாங்க. எதுக்கு வம்பு, நம்ம எதுக்கு தப்பா அப்படின்ற மாதிரி போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் எதிர்பார்த்து இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி இதுல நான் என்ன எதிர்பார்த்தேன், இதுல ரஜினி குரல் சொல்லியிருந்தாருன்னா இதோட ஹோல் இன்னும் கலரே வேற மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். இல்ல சீமான் மட்டும், இன்ஃபேக்ட் சீமான் கொண்ட நல்ல குணம் தான் நான் பாக்குறேன். அவர் யாரெல்லாம் அவரை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் எப்பவுமே குரல் கொடுத்திருக்கிறார். அவர் ஸ்டாலினுக்கும் குரல் கொடுத்திருக்கிறாரு, சவுக்கு சங்கருக்கும் குரல் கொடுத்திருக்கிறாரு, அவர் யாரெல்லாம் எதிர்த்து எல்லாருக்கும் குரல் கொடுத்திருக்கிறாரு. பட் அதுல பொலிட்டிக்கல் கெயின் மைலேஜ் எல்லாம் தாண்டி இது ஒரு நல்ல குணம் அப்படின்னு எப்பவுமே நான் வந்து பாக்குறேன். திருமாவளவன் அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதுல தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் அவருடைய இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து பேசிக்கா சில ட்ரோல்ஸ் எல்லாம் பண்றோம். கமல் அவருடைய நாலேஜ், அவரோட இது எங்கேயோ இருக்கு. ஒரு அந்த ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ்ல குறுக்க அவர் பேசுறப்பயோ இல்ல அந்த இடத்துல இல்லாதப்பயோ நமக்கு ஒரு இதா இருக்கு. தவிர அவர் எப்படி யோசிக்கணும், எந்த வகையில வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ணணும், எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த தடவையும் சொன்னப்ப கூட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் தமிழ் திமிரு அந்த மாதிரி கூட சொல்லல. நான் பரப்புனது ஒரு லவ்வ, நான் பரப்புனது பிரதர்ஹுட்ட. லவ் டசன்ட் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஆனா நான் அதுல தப்பா எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர்பான ஒரு இன்டெலெக்சுவலால தான் முடியும். இதுல இன்னும் இப்போ கவர்மெண்ட், இப்போ உதாரணத்துக்கு டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது மேபி ரொம்ப பெரிய ஆயிடும். இது ஒரு மாதிரி அண்டர் பிளே பண்ணி இது அப்படியே போயிடலாம். ஒரு பெங்களூர் மட்டும் தானே, கர்நாடகா இது அதிகபட்சம் பெங்களூர்லயும் மைசூர் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதிகபட்சம் ஒரு 10-15 கோடி மேக்ஸிமம் போனா போட்டும் அப்படின்னாலதான் அவருமே வந்து ஓகே ஃபைன், ஒரு 2-3 நாள்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓசூர்காரங்களுக்கு எல்லாம் ஓசூர் பக்கம் படையெடுத்து வந்துருவாங்க, பெங்களூர்காரங்க எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவன் ஓசூருக்கு வந்து நிம்மதியா பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்றதுனால மேபி அவருமே. பட் டெஃபினட்டா ஒரு பர்சனலா ஒரு ஹியூமன் பீயிங்கா டெஃபினட்டா செம்ம அப்செட் ஆயிருப்பாரு அப்படின்றது மட்டும் ஷியோர் ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு அவருக்கு என்னன்னா, அவர் வந்து இது அவர் மட்டும் ஃபேஸ் பண்ற விஷயமா இருந்தா அவர் ஈஸியா பண்ணிடுவாருன்னு தோணுது. ஏன்னா இதுல சொன்னப்ப கூட தக் லைஃப்காக வந்திருக்கோம், அதை மட்டும் கேளுங்க, கோச்சுக்காதீங்க, என்னுடைய நான் பேசுனது அது என்னோட பர்சனல், அதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க, இதை பத்தி கேட்கறதுக்கு நான் தனியா அவங்களுக்கு டைம் தரேன் அப்படின்ற மாதிரி. தக் லைஃப்னாலே இந்த இஷ்யூ தான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆயிருச்சு. ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அங்க என்ன ஆக போகுது, அது எதை பத்தி பேசியிருக்கு, ஒருவேளை இது மாதிரி ஏதாவது ஒரு மேட்டர் உள்ள இருந்தா அது என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்சுவலா என்னன்னா இப்ப ஃபுல்லாமே கர்நாடகா இந்த பேஸ்ல தான் எல்லாமே நமக்கு. இப்ப இந்த பெங்களூர் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல இதுவா இருக்கட்டும், இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதை நாமளும் கொஞ்சம் சென்சிட்டிவா அணுகணும் அப்படின்றது வந்து இது மூலமா தெரிஞ்சு நிச்சயமாக. ஸோ மேபி எல்லாமே ஒரு லெசன் தான். ஸோ இந்த மாதிரி வீக்லியான பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நானும் சுஜித்தும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு ப்ராப்பரான டாபிக் எடுத்து வீக்லி ஒன்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள், என்னென்ன மாதிரியான விஷயங்கள். ஆக்சுவலாக இன்னொன்றும் யோசிச்சிருக்கோம், இதில் வந்து ஒரு காலர்ஸ் மாதிரி நீங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்டீங்க, ஆடியன்ஸும் உங்களோட ஒப்பீனியன் சொன்னால் இன்னமும் இது ஒரு சூப்பராக இருக்கும், வேற ஒரு அப்ரோச்சில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் டைமிங், ஒரு ப்ராப்பரான செட்டப்பில் மேபி அடுத்த வாரங்களில் டெஃபினட்டாக வி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் உங்களோட அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அன்போட கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இவர் பெரிய லார்டு சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சுஜித்தோட சேனல்.